இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கடவுளே, அன்பை பார்க்க ஆசையா இருக்கு. இறைவா நீ அன்பு இதயம் வாழும் உணர்வு அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே. அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே. இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே, இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே. மணமாயாகி மலர்ந்து மடியும் மழையாய் உருகி மண்ணில் முடியும் நதியாய் ஓடி நிலங்கள் நனைக்கும் நன்மை செய்து உயிர்கள் வளர்க்கும் இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே, இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே. அன்பு வாழ்வது தியாகத்தினாலே, அது அறமாவது யாகத்தினாலே.
கடமை உணர்வில் உழைக்கும் நல்லோர் உரிமை உணர்ந்து உழைப்போர் மதிக்கும் சமயங்கள் கடந்து இணையும் மனங்கள் சாதிகள் உடைத்து சமநிலை படைக்கும் இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே அன்பு வாழ்வது தியாகத்தினாலே அது அறமாவது யாகத்தினாலே விபத்தில் உழன்ற உயிரை காக்கும் ஊனம் போக்கி முழுமையாக்கும் உயிரை உவந்து நம்மை இன்று மண்ணை காக்க போரில் இழக்கும் இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே அன்பு வாழ்வது தியாகத்தினாலே அது அறமாவது யாகத்தினாலே அன்பு வாழ்வது தியாகத்தினாலே அது அறமாவது யாகத்தினாலே அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே அன்பும் அறமும் இணையும் போதிலே அருளின் இறைமை உதயம் ஆகுமே இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே இதை உணர்க மனிதமே இனிய வாழ்விலே அன்பு வாழ்வது தியாகத்தினாலே அது அறமாவது யாகத்தினாலே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 11 இறைச்சொற்றொடர்கள் 11 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகிறது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரை என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னதான் தடைகள் இருந்தாலும் வரலாறு படைக்க வா என்றுதான் இறைவார்த்தை அழைக்கிறது. திருமுழுக்கு யோவானை பின்பற்றி சிந்திக்கிற இந்த நாளிலே அவர் வாழ்வு வரலாறு படைக்க நம்மை அழைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, மனிதராக பிறந்தவர்கள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை என்கிறார். இந்த கூற்று திருமுழுக்கு யோவானின் சாதனை மிக்க வாழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவரை போன்று நாமும் வாழ வரலாறு படைக்க முடியுமா என்று யோசிப்போம். முடியும். முயற்சி இருந்தால் முயற்சி எங்கே நமக்குள்ளே இருக்கிறது, அதை முடுக்கி விடுவோம். ஒன்று கனவு, இன்னும் ஒன்று நிஜம். நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி சாதிக்க போகிறோம், என்னென்ன வழிகளில் வரலாறு படைக்க போகிறோம் என்ற திட்டவட்டமான தெளிவுகள் இருக்க வேண்டும். அதை குறித்து தினமும் கனவு காண வேண்டும். கனவு என்பது பகலில் காண்பதல்ல,
அல்லது இரவில் காண்பது அல்ல. இந்த லட்சியத்தை அடையும் வரை தூங்க விடாமல் நம்மை துரத்துவதுதான் லட்சிய கனவு. இறையாட்சி என்பது எல்லா குரலும் கேட்கப்பட வேண்டும். ஏழை, பணக்காரன், சிறியோர், பெரியோர், இளையோர், திருமணமானோர், படித்தவன், படிக்காதோர், அழகானவர், அழகற்றோர் என்ற எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லோரும் மகிழ்வோடு ஒருவர் எல்லோரும் ஒருவருக்காகவும் சிந்திக்கக்கூடிய ஒரு வகையான அமைப்பு, ஒரு இயக்கம்தான் இந்த இறையாட்சி. அந்த கனவை எப்போதும் கண்டு களத்திலே நாம் இறங்க வேண்டி இருக்கிறது தான் கனவு. வேற ஒரு கனவு இருக்க முடியாது. அது ஒரு மகிழ்வை தருகின்ற ஒரு கனவாக இருக்கும், அக்களிப்பை தருகின்ற கனவு, நம்பிக்கையை தருகின்ற கனவாக இருக்கும். அதற்காக நம்ம தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். நிஜம் என்னன்னா, கண்ட லட்சிய கனவை நிஜமாக்க வேண்டும். அதற்கு தினமும் ஓட வேண்டும். ஓடிக்கொண்டே இருந்தால் வெற்றியின் தேவதை ஒரு நாள் நம் விலாசத்தை தேடி கண்டிப்பாக வருவாள். ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியான முறையில் நாம் உழைக்க வேண்டும். விளம்பரத்துக்காக ஆணவம் இல்லாமல் தாழ்ச்சியோடு நாம் வரலாற்றை அமைக்க வேண்டும். இப்படித்தான் திருமுழுக்கு யோவான் செய்தார். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகிறது என்னும் இயேசுவின் சொற்கள் இன்று நம் கவனத்தை ஈர்க்கிறது. இறை ஆட்சியின் மதிப்பீடுகளான சமத்துவம், நேர்மை, நீதி, சகோதரத்துவம் போன்றவை இன்றளவும் ஏற்கப்படுவதில்லை. மட்டுமல்ல, இந்த மதிப்பீடுகள் தாக்கப்படுகிறது. ஒரிசாவில் உள்ள பழங்குடியினருக்கு சமத்துவமும் கல்வியும் வழங்கப்படுவதால் அவர்கள் மனமாற்றம் செய்யப்படுவதாக சொல்லப்பட்டு கிறிஸ்தவர்களும் ஆலயங்களும் தாக்கப்படுகிறது. தியான இல்லங்களிலும் நற்செய்தி மையங்களிலும் மனமாற்றத்துக்கான செய்தி போதிக்கப்படுவதால் அவதூறான விளம்பரங்கள், வழக்குகள் தொடக்கப்படுகின்றன. மக்களை அணிதிரட்டும் பணியிலே ஈடுபடுகிற அருள்பணியாளர்கள், அருள் சகோதரர்கள் மீது பாலியல் வன்முறை, பாலியல் அவதூறு செய்திகள் பாய்கிறது. எனவே ஆண்டவர் இயேசுவின் சொற்கள் இன்றளவும் நிறைவேறி கொண்டேதான் இருக்கிறது. ஆனாலும் நாம் விண்ணரசு பணிகளை நிறுத்திவிடப் போவது இல்லை. உலக முடிவரை நற்செய்தி அறிவிப்பு பணிகளும் விண்ணரசின் மதிப்பீடு பணிகளும் தொடர்ந்து நடைபெறத்தான் வேண்டும். நாமும் அத்தகைய பணிகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். நற்செய்தியின் பொருட்டு துன்பங்கள் வரும்போது கலங்காமல், புலம்பாமல் இயேசுவின் வார்த்தைகளை எண்ணி ஆறுதல் கொள்ள வேண்டும். உண்மைகளை உரைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சாத்தியம். நேற்றைய நாளிலே ஒரு குழு வந்து என்னை சந்தித்தார்கள். ஏதோ அவர்கள் இடத்திலே ஒரு நிலம் வாங்க வேண்டும் என்று யோசித்தார்களாம். அதற்கு பயன்படுத்துகின்ற ஆயுதம் என்ன தெரியுமா? திருப்பலிக்கான கருத்துக்கள். அது ஒவ்வொரு திருப்பலி ஒரு கிடைச்சாலே நம்ம ஒரு நிலம் வந்துடுமில்ல, அந்த எண்ணம் எங்க போகுது பாருங்க. ஏதோ நிலம் வாங்க வேண்டும் என்று நல்ல எண்ணம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்காக திருப்பலி கட்டடத்தையா பயன்படுத்துவது, அதிலே தெளிவில்லை. உண்மையை சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை நம்மை பற்றி தவறாக நினைத்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. சொல்ல வேண்டிய உண்மைகளை சொன்னோம் என்று சொன்னால் நன்கொடைகளை தாராளமாக வேறு வழியிலே எடுத்து அந்த நன்கொடையை பிரித்து நிலம் வாங்கினோம் என்றால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதற்காக திருப்பலி கட்டடங்களையும் திருப்பலியையும் விளம்பரப்படுத்தி செய்வது அது அநியாயமான செயலாகத்தான் இருக்கும். அது அதர்ம செயலாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட செயல்களை சுட்டி காட்டும் போதுதான் நமக்கு நிச்சயமாக இறையாட்சி கனவை நிஜமாக்க முடியும் என்பது உண்மை. மன்றாடுவோமாக. விண்ணரசு நாயகன் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உமது சொற்படியே இன்றளவும் விண்ணரசின் பணிகள் தாக்கப்படுகின்றன. அவற்றை கண்டு நாங்கள் கலங்கி விடாமல் தொடர்ந்து ஆர்வத்துடன் பணி செய்ய அருள்தாரும். எங்கெல்லாம் நற்செய்தி பணியாளர்கள் தாக்கப்படுகின்றாரோ அங்கே அவர்களுக்கு நீரே ஆற்றலும் ஆறுதலும் அகமகிழ்வும் வழங்குவீராக. ஆமேன். நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும்.
தூயறிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நிஜமாக்கிட இறை கனவினை நிலையாக்கிட தெய்வம் மனிதம் ஆனதே. தேடும் அமைதி பிறந்ததே. மனிதர் வாழ்வு பெற்றிடவே உயிராய் பிறந்தாரே. மடமை அவலம் அகற்றவே உறவாய் நிறைந்தாரே. வழி தந்த மகன் கண்ட மனமெல்லாம் மகிழும். மனிதரில் இறை மகத்துவ நிலை மலரும். வழி தந்த மகன் கண்ட மனமெல்லாம் மகிழும். மனிதரில் இறை மகத்துவ நிலை மலரும். இதை வாழ்வினில் நிஜமாக்கிட இறை கனவினை நிலையாக்கிட தெய்வம் மனிதம் ஆனதே. தேடும் அமைதி பிறந்ததே. தெய்வம் மனிதம் ஆனதே. தேடும் அமைதி பிறந்ததே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.